வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின் 2021 GS2 கொஷின், பாலிட்டி கொஷின் வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் இன் யோர் வியூ த பார்லிமெண்ட் இஸ் ஏபிள் டு என்ஷோர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன் இந்தியா. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த பீரியடில் 2021. ஏன்னா அந்த பீரியடில் பிஜேபி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்த பிஜேபி நிறைய பில்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ எதுவுமே டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டி இருக்கிறதுனால அந்த பில்லை டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க, பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ரெலவன்ஸ் ஓகே. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டபுளாக இருக்குது பார்லிமெண்ட் வந்து, எந்தளவு வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அக்கௌண்டபுளாக வச்சுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன், த பாலிட்டி இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசுது. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கொஷின் வந்து பாலிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வைஸாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி இந்தியா ஃபாலோஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. As per Article 75 Clause 3, the Council of Ministers are collectively responsible for the Parliament. Okay. Parliamentary accountability is a key tenant in democracy. ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த ஆர்டிகல் 75 Clause 3 வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துடலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பார்லிமெண்ட் அக்கௌண்டபிளாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டி யாரை பொறுத்து இருக்கு? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். ஸோ ஆர்டிகல் 75 Clause 3 வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி சொல்லுது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தான் அர்த்தம். ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். நம்ம வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 75 Clause 3 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன். சரி, ஓகே. ஸோ அப்படியே கொஷின்லேருந்தே நம்ம எங்கேருந்துமே ஹெட்டிங் எடுக்க வேண்டாம். கொஷினில் வந்து அக்கௌண்டபுளாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு பார்லிமெண்ட் என்ஷோர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ எப்படி வந்து பார்லிமெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து அக்கௌண்டபுளாக வச்சுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனைசஸ் அண்ட் அமெண்ட்ஸ் த பில் ப்ரப்போஸ்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் என்ஷோர்ஸ் alignment with the interest of the people and the constitution by the parliamentary debates. ரொம்ப சிம்பிள். ஸோ இவன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். பார்லிமெண்ட் என்ன பண்ணுது ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி இருக்கோ மைனாரிட்டி அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூட்டனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரூட்டனைசேஷனாக அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. இது வந்து உண்மையாகவே இந்த பில் நமக்கு தேவையா, இந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியே எடுத்துக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து வந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே டேக்ஸ் கலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்குமா, மக்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்குமா, கவர்மெண்ட்டுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்குமா, மக்களுக்கு இது எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள்லாம் தரும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ்னு அதை வந்து நல்லா படித்து அதை வந்து மீன்ஸ் ரிவ்யூ பண்ணுறது. ஸோ ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுதான் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு பில்லில் தப்பாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் 1950s வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணது. ஸோ அப்போ பாஸ் பண்ணதுனால அதிலிருந்து ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது, அமெண்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே பார்லிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டபுளாக இருக்கிறதுக்காக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸுமே போகும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனைசேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டனின்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டனின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பில்லை வந்து சும்மா பிளைண்டாக பாஸ் பண்ணுறதில்ல, அதை பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து ரிவ்யூ பண்ணி தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா இல்லையா, கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை அது அப்படி பொறுத்து தான் அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து அந்த விதத்தில் அக்கௌண்டபுளாக இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது. அப்படி தேவையில்லைன்னா அந்த பில் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின் அவர் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் பாயிண்ட், இன் கொஷின் அவர் MPs ask questions.
to ministers regarding government policies, decisions, actions and provided opportunity for clarification. ஸோ கொஷின் அவர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வந்து இதுவரையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜி நரேகா ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணுறாங்க, சம்திங் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரியை வந்து கொஷின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து எந்தளவு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு, ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, மக்கள்கிட்ட எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, ஆர்எல்ஸ் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கீம் ஒரு மினிஸ்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த கொஷின் அவரில் வந்து கொஷின் கேட்டு அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை ஆன்சர் பண்ணுறது மூலமா என்ன ஆகுது, மினிஸ்டரோட அக்கௌண்டபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ஷூர் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பீப்புளுக்கு வந்து இந்த கொஷின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்டட் டு த பீப்புள். ஸோ டெலிவிஷன் பப்ளிக் வந்து இவங்களை பார்க்கலாம், இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கொஷின் அவரில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றத பப்ளிக் வந்து பார்க்கலாம். அப்போது பப்ளிக் வந்து அவேர்னஸ் வரும், ஓ ஆமாம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஸ்கீம் மூலயமா இவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் இந்த ஸ்கீம் வந்து அந்தளவு பெனிஃபிஷியலாக இல்லை. ஸோ கவர்மெண்ட் அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனி, செகண்ட் வந்து கொஷின் அவர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் எக்ஸாமினிங் த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இது ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், பட் இது தனியாக எடுத்து சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனைசஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து எக்ஸாக்டாக பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட வேலை என்ன, அவங்க வந்து பாலிசிஸ் எக்ஸாமின் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து என்ன பண்ணும், பப்ளிக் ஸ்பெண்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கவர்மெண்ட் எடுத்து. ஸோ இதெல்லாம் எது வந்து நீடோ அதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க, இவங்க செலவு பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் கேன் பாஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் இஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஹேட் லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ் இன் பப்ளிக். ஸோ இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ நமக்கு பப்ளிக் வந்து கவர்மெண்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணுது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுது பவர்லேருந்து. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ப்ரொவைட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்பிஸ் to engage in debate and discussion which allows MPs to express opinion, critique government policies and highlight the lapses or failures. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்லிமெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, பில் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அந்த பில்லை வந்து டிபேட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி ஒரு சிட்டிங் இண்டிவிஜுவல் எம்பியாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஃபாராவோ ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அந்த பில்லை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளாகவே திரும்ப நமக்கு ஃபேமஸ் கான்செப்டே எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலயமா என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக இல்லை இதெல்லாம் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டியோ இல்லை ஆர்எல்ஸ் சிட்டிங் எம்பி வேறு யாராவதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்லை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போது பார்லிமெண்ட்டில் தான் அப்படி பண்ண முடியும். அப்படி பண்ணுறது மூலயமா ஏதாவது சேஞ்சஸ் இப்போ ஒரு வேளை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இதில் இந்த தப்பு இருக்குது, நாம் இதை சேஞ்ச் பண்ணி அமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பில்லை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் வந்து அதுக்கு உண்டான கிரவுண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது, கொஷின் அவர், அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதுக்கடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதுக்கடுத்து டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். இது எல்லாமே என்னது, பார்லிமெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டியை காட்டுது. ஸோ பார்லிமெண்ட் எந்தளவு அக்கௌண்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இல்லை பார்லிமெண்ட் அந்தளவு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் அக்கௌண்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 5 பாயிண்ட்டை சொல்கிறோம். அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக அப்படின்னா நம்ம டோட்டல் அப்படியே அகெயின்ஸ்டாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற ஃப்ளாஸை தான் மென்ஷன் பண்ணணும், அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸபலாக மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு டிஸ்ரப்ஷன் அண்ட் ரெசஷன் அண்ட் inadequate time allocation for the discussion leads to hasty passes law without proper examining. Use of guillotine hampers the accountability.
இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதோ பார்லிமெண்ட் இருக்குது. பட் ஒரு சில ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்லை வந்து அதாவது கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல பில்லாக இருந்தால் கூட இல்லை இதில் இந்த ஃப்ளா இருக்குது, இந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி நிறைய டிஸ்ரப்ட் பண்ணுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்ரி ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ரப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்லை வந்து எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு சில பில்லுக்கு வந்து கம்மியான டைம் கொடுப்பாங்க, ஒரு சில பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டைம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா பில்லுக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமையே பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் கில்லட்டின். ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போய்ட்டு ஓகே எல்லாமே பாஸ்ட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இதனால் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால பார்லிமெண்ட்டோட டைம் வேஸ்ட் ஆகுது. குல்லட்டின் பாஸ் பண்ணுறதுனால நிறைய பில் டிஸ்கஸ் பண்ண முடியாமையே போயிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 40, இது வந்து டேட்டா. 40% ஆஃப் பில் has been passed without discussion. The relevance of question hour is getting reduced. ஆக்சுவலாக கொஷின் அவர் என்னது, ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்பி வந்து மினிஸ்டர் கொஷின் கேட்குறது. ஸோ பில்லு வந்து டிஸ்கஸே பண்ணாமல் எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தால், இது மாதிரி 40% ஆஃப் பில்லு வந்து டிஸ்கஸ் பண்ணாமே பாஸ் பண்ணால் ஒரு எம்பி எப்படி கொஷின் கேட்க முடியும்? ஸோ அதை டிஸ்கஸ் பண்ண தானே கொஷினே கேட்க முடியும். அப்படி டிஸ்கஸ் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா கொஷினே கேட்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இது முடிஞ்சது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டி வந்து குறையுது. டியூ டு ஆன்டி டிஃபெக்ஷன் அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், எம்பி கான்ட் ஓட் அகேன்ஸ்ட் த பார்ட்டிஸ் டெசிஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஆக்சுவலாக அதாவது ஒரு இப்போது ரூலிங் பார்ட்டி ஏதாவது ஒரு பில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற எம்பி வந்து அந்த பில்லை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்க மேலே என்ன பாஸ் பண்ணிவிடுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க, பார்லிமெண்ட்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போது இந்த பில் ஏதாவது ஃப்ளா இருந்தால் ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த எம்பி கிரிட்டிசைஸே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஃபைனலி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ட்ராபேக் தான். ஸோ எம்பி கான்ட் ஓட் அகேன்ஸ்ட் ஹிஸ் பார்ட்டி டெசிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்பி வந்து ஓட் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷனில் அவர் மேலே பாஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இல்லை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற இடத்துல இருக்கும். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்டிகல் 75 கிளாஸ் 3 கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு அதாவது ரூலிங் பார்ட்டி எம்பி வந்து அந்த ரூலிங் பார்ட்டி கொண்டு வர ஸ்கீம்ஸை வந்து கிரிட்டிசைஸோ இல்லை கொஷினோ பண்ண முடியாது. According to the PRS legislation data, only 11% of the bill are referred to the department related standing committees. அதாவது பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வெறும் 11% தான். அது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 17th லோக்சபாவில் 100 பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வெறும் 11 பில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து போகுது. அங்கே போனால் தான் அவங்க என்ன ஆக்சுவலாக எல்லா பில்லுமே மோஸ்ட் ஆஃப் த பில் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும். ஏன் போகணும், அப்போ தான் அந்த பில்லோட நீட் என்ன, உண்மையாகவே இந்த பில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூட்டனைஸ் ஜாபே வந்து பார்த்திங்கன்னா இந்த 17th லோக்சபா லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா ஒன்லி 11% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் hours of parliament hours on budget got drastically reduced from 200 hours in 1961 to 40 hours in 2022. ஆக்சுவலாக பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் எல்லா ஸ்கீம்ஸும் எல்லாமே இருக்கும். எல்லாமே அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு மாதம் February to March அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் விலை ஏறுது, எந்த ப்ராடக்ட்லாம் விலை ஏறுது, எந்த ப்ராடக்ட்லாம் விலை இறங்குதுங்கிறத கேட்குறதுக்காகவே நம்ம கீனாக அந்த பட்ஜெட்டை பார்ப்போம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஹவர்ஸை எந்த அளவு இம்பார்ட்டன்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1961 200 ஹவர்ஸ் பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2022 40 ஹவர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு டிஸ்கஷன் டைம் அதிகமாக ஒதுக்காமல் கம்மியாக ஒதுக்கிறது மூலயமா பார்லிமெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு
இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டோட இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி குறையுதுன்னா டிபேட்டுங்கிற பேரில் பார்லிமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, குல்லட்டின் மோஸ்ட் ஆஃப் த பில்ஸை டிஸ்கஸ் பண்ணாமே பாஸ் பண்ணுறது, கொஷின் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% ஆஃப் பில் வந்து ஆன்சர் பண்ணாமே பில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணாமே பாஸ் பண்ணியிருக்கிறது, ஆன்டி டிஃபெக்ஷனில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலயமா ஒரு எம்பியோட கொஷினிங் ரூலிங் பார்ட்டியோட எம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் கேட்க முடியாமல் போகிறது, அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டல் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ஸை வந்து அனுப்பாமல் அப்படியே பாஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து பட்ஜெட் அவரோட டிஸ்கஷன் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது டிஃபெக்ட்ஸ் இஷ்யூஸ் வித் பார்லிமெண்ட்ரி என்ஷூரிங் த அக்கௌண்டபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் வந்து எது ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர்ஸ் எதெல்லாம் என்ஷூர் பண்ணது, எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் பண்ணலை, அடுத்த 5 பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னா பேலன்சிங்காக இருக்கணும். என்ன தான் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணணும். நம்ம இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் நாட் இன்ஹெரிட்டட் டு த இன்ஸ்ட்ருமெண்ட் தெம்செல்ஸ். அதாவது இந்த ஃபெயிலியர்னாலலாம் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, ஆனால் நம்ம இந்த சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான எஃபர்ட்டை வந்து போடணும். ஸோ அப்போ தான் நம்மளோட அது எப்படி போடணும் அப்படின்னா வித் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி அண்ட் பப்ளிக் ஸ்க்ரூட்டனைசேஷன். அதை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், பார்லிமெண்ட்டோட ப்ராசஸ் வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான மெயின்ஸ் கொஷின் டிஸ்கஷன். ஸோ இது வந்து 2021 கேட்ட கொஷின். ஓகேங்களா? 2021 பேப்பர் 1 கேட்ட கொஷின் தான் இது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷின் 2021. ஓகே, தேங்க்யூ.